viewers, welcome once again to our channel AK Raman's Emotional Education Academy. ஸோ இந்த வீக்கில் நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாமே சில்ட்ரன்ஸ் மேக்ஸிமம் நம்மளுடைய ஸ்கூல்ஸ் எல்லாமே இந்த அகாடமிக் இயர் வந்து இட்ஸ் எண்ட் ஆஃப் த இதில் வந்துட்டோம், க்ளோஸ் ஆகிடுச்சு. ஈவன் சம் ஆஃப் த ஸ்கூல்ஸ் வந்து ஹாலிடேயும் விட்டுட்டாங்க. ஸோ இந்த அகாடமிக் இந்த எண்டில் இந்த வெக்கேஷன் எஸ்பெஷலி இந்த சம்மர் கேம்ப், இந்த சம்மரில் வந்து எப்படி நம்ம பசங்களை நாம் என்டர்டெயின் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்களோட எமோஷனல் ஸ்டேட் எஸ்பெஷலி இந்த சம்மர் ஹாலிடேஸில் வந்து குழந்தைங்க வந்து இருப்பாங்க, அது பேரண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன. ஸோ ஹவு டு நோ அபவுட் தி எமோஷனல் ஆஃப் அவர் சில்ட்ரன்ஸ் டூரிங் தி சம்மர் ஹாலிடேஸ். ஸோ ஹவு டு பேலன்ஸ் இட், எப்படி வந்து நாம் அவங்கள இதை வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக, ஒரு என்ஜாய்ஃபுல்லாக, ஒரு நல்ல ஒரு கமிட்மெண்ட்டாக, அட் த சேம் டைம் லேர்னிங் அட்மாஸ்பியரில் கொண்டு போகலான்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் ஐ எம் Anand Kumar. If you are new or if you are not subscribed yet, you kindly do that, and also you press the bell button, you can get the update then and there. Okay friends, thank you. இப்போ பரவாயில்ல, இப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் வெளியில் போகும்போது பார்க்கலாம், சின்னதாக ஒரு ரூம் இருந்திருக்கும். ஆனால் நேற்று மணி பார்க்கும்போது பார்த்தோன்னா நல்லா வெளியில் ஒரு போர்டு என்ன அப்படின்னா ஒரு டிஸ்பிளே இருக்கும், ஒரு சம்மர் கேம்ப். இப்போ இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு ஸ்டிமுலேஸ் ஆகுது. அதாவது நம்ம பசங்களை இங்கே வந்து சேர்த்துனா என்ன, எஸ்பெஷலி அந்த சில்ட்ரன்ஸ் அந்த பிலோ 9th 10th அந்த ஏஜில் இருக்கிறவங்க, ஈவன் டு ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு கூட நம்ம ஒரு சேர்த்தலாங்கிற ஒரு ஐடியத்தில் வந்து நம்ம அந்த போர்டை பார்த்தோன்னா நமக்கு தெரியாமல் ஒரு பிரெயினில் வந்து ஒரு இன்ட்யூஷன் வருது. சரி, இப்போ இந்த சம்மர் கேம்ப் வந்து நமக்கு ரெடி. ஏன்னா வீட்டில் வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இருப்பாங்க. ஏன்னா ஒன்ஸ் அப்பான் டைமில் வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஏஜ் இருந்தது. அதாவது நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸில் இருந்தாங்க, பேரன் பாட்டி கொழுப்பு தாத்தா பாட்டியில் இருந்தாங்க. லீவ் விட்டோன்னே எப்படா தம்பி வருவேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஆர்வமாக நம்ம பசங்களை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ நம்மளும் அவங்களுக்கு கூட நல்ல வெரி குட் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, நல்ல கம்யூனிகேஷன் இருந்துச்சு. நம்ம போகிறோம், இங்கிருந்து வேலை போய் எல்லாமே அது ஒரு சம்மர் இருந்து என்னென்ன நாம் வந்து லேர்னிங் வந்து இன்கம் நம்ம பண்ண போகிறோமோ அத்தனையும் நம்மளுடைய தாத்தா பாட்டிங்க வயசான எல்லாமே சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போது டோட்டலாக ஒரு அப்சைட் டவுன் இந்த சுச்சுவேஷனில் ஒரு 100% இல்லாத காரணத்தில் இன்னும் இருக்குது 30-40% நம்ம அது அவ்வளோதான் இருக்குது. அனதர் 60-70% வந்து ஈவன் கூட இப்போ ரீசெண்டாக இட்ஸ் வெரி ரெக்ரெட் டு இன்ஃபார்ம் தட் ஒரு ஸ்கூலில் ஒரு ட்ரைனிங் செஷனில் போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற அந்த சில்ட்ரன்ஸோட நம்ம பேசுகிறோம். ஈவனுக்கு பார்த்தா ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு, அவங்களுக்கு வந்து அம்மா அப்பா யாருக்கு சொல்கிறாங்க, பாட்டி பேர் என்னால் அவங்களாலே சொல்ல முடியல. ஆனால் காமராஜர் பேர் சொல்கிறோம், மகாத்மா காந்தி பேர் சொல்கிறோம். அதே நேரத்தில் முன்னோர்கள் அத்தனை பேர் ஜான் சிரானில் இருந்து ஆரம்பித்து இப்போ இருக்கிற கல்பனா சாவ்லா வரைக்கும் எல்லாமே நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய ஒரு இந்த மாதிரி நம்ம வந்து போகும்போது அவங்க பேர் வந்து நமக்கு தெரியாமல் போகுது. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, பேரண்ட்ஸ் சைடில் மிஸ்டேக்கா, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லையா, இல்லாட்டி சில்ட்ரன்ஸ்லையா அப்படின்னா, எல்லாமே இந்த மாதிரி எஜுகேஷன் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒரு அகாடமிக்காக இருக்கும்போது அது தகுந்த மாதிரி சிலபஸ் கரிக்குலம் முடிக்கணும்னு சொல்லி டீச்சர்ஸ் வந்து அங்கே ஒரு ரேஸாக ஓடிட்டுருப்பாங்க. பேரண்ட்ஸ் வந்து இங்கே நாம் வந்து பேக்கில் வந்து அவங்கள வந்து நாம் சேஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ பாவம் அவங்களுக்கு எங்கே போன வழி இல்லாமல் அந்த கட்டத்தில் வந்து இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமை வந்து இருதலைக்குள்ள எறும்பு போல் டீச்சர்ஸ்கிட்டையும் அவங்க வந்து கோப்பப் பண்ண முடியல, பேரண்ட்ஸ்கிட்டையும் செய்ய முடியல. அவங்களோட ஒர்க்கை பேஷன் ஒர்க்கு கூட செய்கிறதுக்கான ஸ்பேஸ் கூட அங்கே இல்லாமல் அந்தோட அகாடமிக் ப்ரெஷர் வந்து நம்ம இங்கே போயிட்டுருக்குறோம். ஏன்னா காம்படேட்டிவ் எதுக்கிறது காம்படேட்டிவ் ஓல்டுன்னு சொல்கிறோம். ஆனால் அவங்களோட பேஷன் என்னங்கிறது நம்ம டோட்டலாக பேஷியன்ஸாகவே நம்ம இருந்துடுறோம் கேட்காம. சரி, இப்போது இந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது இது ஒரு லீவ், ஒரு சம்மர் ஹாலிடேஸ் வந்துருக்குது. இது நம்ம ப்ரீவியஸ் பார்த்தோன்னா லாஸ்ட் இதில் பார்த்தோன்னா ஏறக்குறைய ஒரு 2 months மேலே கிடைக்கும். இப்போ அதுலேயும் நம்ம இப்போ கட் பண்ணிட்டோம். இப்போ அட்லீஸ்ட் ஒரு 1 month எடுத்துட்டா கூட இந்த 1 monthலையும் அவங்கள நம்ம எப்படி என்கேஜ் பண்ணலாம். இதில் நம்ம பார்க்கும்போது இப்போ ஈவன் சைக்காலஜிஸ்ட் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில இதில் பாசிட்டிவும் சொல்கிறாங்க, நெகட்டிவும் இருக்குது. இப்போ பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வரைக்கும் ஒரு அகாடமிக்லேயே சேஸ் பண்ணிட்டு இந்த பசங்க அவனோட பேஷன் என்ன, அவனோட ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த சம்மர் கேம்ப் வந்து நமக்கு கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே கேன் நோ தேயர் பேஷன், நம்பர் 1. நம்பர் 2 வந்து இது வரைக்கும் அவங்க வீட்டில் இருப்பாங்க, 6 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, இல்லை விடிய வேலைக்கு போகிறாங்க, 7:30 மணிக்கு ஸ்கூல் வேன் வந்துடுறது ஏறிடுறாங்க. வீட்டுக்கு வரும்போது இன்னும் ஒரு சில ஸ்கூல் பார்த்தோன்னா
ஏறக்குறைய ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் மேலே இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. வர்றதுக்குள்ளே ஒரு 6:30 மணி 7 மணி ஆயிடுது. அப்புறம் வந்து ஹோம்ஒர்க் எழுதி சாப்பிடாம நிறைய பேர் தூங்குறதுல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட அவங்க பேச முடியாமல் ஒரு சோசியலைசேஷன் இல்லாமையே நம்மளுடைய எஜுகேஷன் வந்து எது கொடுக்கணுமோ அதை மிஸ் பண்ணிட்டே கொடுத்துட்ருக்குறோம். இப்போது அந்த சோசியலைசேஷன் வந்து இந்த சம்மர் கேம்ப் வந்து கொடுக்குது. அதுவும் இல்லாமல் தேர்ட் வந்து என்ன அப்படின்னா அவனுடைய ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஏன்னா இப்போ நம்ம ஸ்கூலில் போகும்போது ஒரு சம் நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு கணக்கு வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் யாருமே எந்த ஒரு கணக்கு தப்பு பண்ணாமல் நீங்கள் போடணுங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, அப்புறம் நீங்கள் சரி பண்ணுங்க அப்படிங்கிற சொல்கிற வாத்தியாருக்கு எத்தனை பேருன்னா விரல் விட்டு எண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் எங்கே நடக்கும்? இந்த மாதிரி கேம்பில் தான் அது நடக்கும். அது வந்து பிளேஃபுல்லாக நடக்கும்போது, ஒரு ஃபன்னாக நடக்கும்போது இதை வந்து நாம் பசங்களுக்கு வந்து அந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பண்ணுவாங்க. அது ஒரு ஃபெயிலியர் ஆகும்போது அதை தாங்கக்கூடிய அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதை பூஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு குவாலிட்டி எங்கே நடக்குது அப்படின்னு இந்த சம்மர் கேம்பில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அடுத்தது இல்லாமல் நம்மளுடைய ஒவ்வொரு சுச்சுவேஷனோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் எந்த அளவுக்கு நம்மளால் வந்து அதை வந்து க்ரோத் பண்ண முடியுமோ அந்த லவ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் லவ் இன்னும் வேணும்னா ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறார். அதாவது எக்ஸ்பென்ஷன் இஸ் லவ், கான்ட்ராக்ஷன் இஸ் டெத் அப்படிங்கிறார். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு நம்மளுடைய அப்பா அம்மா முகத்தையே பார்த்துட்டு நம்ம ரிலேஷன்ஷிப் பார்த்துட்டு வெளியில் போகும்போது அவங்களுடைய டோட்டல் அவங்களுடைய ஹாப்பி ஹார்மோன்ஸ் அந்த டோப்பமில் இருந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து அந்த வெளியில் போடும்போது அவங்களுடைய ஒர்க்கை வந்து அவங்களே செய்யக்கூடிய செல்ஃப் ஹெல்ப் அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து இந்த சம்மர் கேம்பில் நமக்கு கிடைக்குது. இன்னும் கூட பார்த்தா இந்த டேனியல் கோல்மேன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ரொம்ப ஒரு எமோஷனல் முதல்ல வந்து எழுதுகிறவர் சைக்காலஜிஸ்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபஸ்ட்டு வந்து எமோஷனல் க்ரோத் இந்த மாதிரி கூட்டமாகிட்டு இருக்கும்போது இதில் வந்து குழந்தைகளோட எமோஷனல் ஹெல்த் வந்து நல்லா வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அங்கே இருக்குது. அதே போல் பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அங்கேயும் கூட நம்ம இங்கே வைக்கலாம். அதில் என்ன வருதுன்னா நிறைய அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ், அது அந்த குறிப்பிட்ட அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அங்கே கிடைக்கிறது. அந்த அவங்களுடைய திங்ஸை வந்து ஆர்டராக நம்ம வைக்கிறோம் இல்லையா, அந்த கீப்பிங் ஆர்டர் பிளேஸ் கரெக்டாக அந்த ரைட் திங்ஸ் அந்த திங்ஸ் வந்து ரைட் பிளேஸில் நம்ம வந்து அந்த பிளேஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி உள்ள விஷயத்தை நிறைய வந்து அவங்க சம்மர் கேம்பில் வந்து லீட் பண்ணுறாங்க. பை த பை அங்கே என்ன இருக்கணும்னா தேர் வில் பி த குட் மென்டர், நல்ல ஒரு மென்டர்ஷிப் இருக்கணும். அவங்க நம்ம சில்ட்ரன்ஸ் கூட ஒரு அலைன்மெண்ட்டே இருக்கணும். நம்ம சில்ட்ரன்ஸுக்கு வந்து என்ன அந்த பேஷன் பிடிக்குதோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அந்த பேஷனுக்காக நம்ம சேர்த்தணும். ஏன்னா எல்லாமே டான்ஸ் கிளாஸ் பக்கத்து வீட்டு அவங்க போகிறாங்க, மேலே மாடியில் போகிறாங்க, எல்லாமே டான்ஸ் கிளாஸ்க்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைக்கு வந்து இஃப் ஷி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டான்ஸ் அப்படின்னா நம்ம கம்பல் பண்ணி அங்கே கொடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த அகாடமிக் ப்ரெஷரை விட என்னென்னு அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுங்களோ அதை விட இன்னும் ஜாஸ்தி இன்னும் கூட இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து அங்கே ஜாஸ்தியாக இருக்கிற வாய்ப்பு. அதே போல் ஒருத்தருக்கு வந்து டிராயிங்கில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனால் டிராயிங்கில் அந்த சம்மர் கேம்பில் இல்லை, அந்த கிளாஸ் இல்லைங்கும் போது நான் வேற ஒரு கிளாஸில் சேர்த்து விடுறோம், அந்த செஸ்ஸுக்கு சேர்த்து விடுறோம், இண்டோருக்கு சேர்த்து விடுறோம். அது அந்த பையனுக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்கலங்கும் போது இன்னும் ஒரு ஃபன்னாக இருக்கிறது வந்து ரொம்ப இங்கே இன்னும் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ அவங்க சேர்க்கறதுக்கு முன்னாடியே குழந்தைகளோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவருடைய டைமிங்ஸ் என்ன, இதில் பற்றி நம்ம பேரண்ட்ஸ் தெரிஞ்சுட்டேன்னா சம்மர் கேம்பில் நம்ம வந்து சேர்த்து விட்டுடலாம். சரி, இப்போது இதில் என்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பாருங்கள். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு குழந்தை போகும்போது அங்கே அவனுக்கு வேண்டிய அந்த ஒரு மென்டர்ஷிப் வந்து ஃபுல்லாக கிடைக்கணும். நம்பர் 2, இவனோட பேஷனாக இருக்கிற அந்த சப்ஜெக்ட், இவன் ஹார்ட்டில் இருக்கிறானா, இல்லை டிராயிங்கில் இருக்கிறானா, இல்லை ஒரு கிராஃப்ட் ஒரு பேப்பர் ஒர்க்கில் இல்லை ஓரிகேமில் இருக்கானா, இல்லை வந்து அந்த இன்டோர் கேம்ஸ் இப்போ வந்து நம்ம செஸ்ஸுலேருந்து ஆரம்பித்து நிறைய அந்த சுடோக்கோ கேம் எல்லாமே நம்ம அந்த இதில் இருக்கும்போது இதில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறான், என்ன இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறான், அந்த மாதிரி ஒரு கேம் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது ரொம்ப இங்கே ரொம்ப சேலஞ்சாக இருக்குது. அதே நேரத்தில் அங்கே போயிருக்கிற அந்த 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 ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க எப்படி வர்றாங்க, எந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட், அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி. ஏன்னா போயிட்டு வந்து இங்கே நல்லது நினச்சிட்டு அங்கிருந்து வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு விஷயம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நம்ம அங்கே ரொம்ப பார்க்கணும் அவசியம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அந்த ஒரு அகடமிக்ஸ் வந்து அங்கே கொடுக்கும்போது இன்னும் பசங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. அதாவது சம்மர் கேம்ப் வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் த ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு இல்லாமல் ஒரு அகடமிக்ஸ் அந்த நேரத்தில் ஒரு வேதிக் மேத்ஸ் நம்ம சொல்கிறோம், இது மெமரி இது நம்ம சொல்லுவோம். அங்கேயும் போய் ஒரு ஸ்காலஸ்டிக் சம்மந்தப்பட்டமா ஒரு அகாடமி சம்மந்தப்பட்டமா அங்கே சொல்லும்போது அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் நீ இந்த முடிச்சேன்னா உனக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் இருக்குது, இது வந்து ரிவார்ட்ஸு அவார்ட்ஸ்ன்னு சொல்லும்போது
அது என்ன கூட இந்த மாதிரி ஸ்கூலில் தான் நம்ம வந்து ரொம்ப டைட் பண்ணுறோம். இத்தனை மார்க் எடுத்தானே ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், அவார்ட் கொடுக்க, இது வந்து தப்பு பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான விஷயத்த நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சம்மர் கேம்ப்லேயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுக்கும்போது அது வித்தவுட் எனி கண்டிஷன் இல்லாமல் நான் பார்த்துக்கணும். அது வித்தவுட் எனி ரிவார்ட்ஸ், அந்த ஒரு ரிவார்ட்ஸ் கொடுத்தா கூட அந்த ஸ்டிப்புலேட்டட் டைம் கொடுத்துட்டு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த டைமில் இந்த ஒர்க் இன்னும் ஒரு சிலர் பார்த்தா சம்மர் கேம்புக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே போய்ட்டு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. அந்த பசங்க நான் வீட்டில் வந்து கூட ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஸ்கூலோட அகாடமிக் சைடு இல்லாமல் சம்மர் கேம்ப்லேருந்து கூட ஹோம்ஒர்க் வாங்கிட்டு வந்து நம்ம பசங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாமல் ஈஸியாக ஃபன்னாக இருக்கும்போது நம்ம வந்து சேர்த்துறது தப்பே இல்லை. ஈஸியாக பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம என்னென்ன பையனோட பேஷன்ஸ் இதில் நம்ம இக்கிகாயின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போவே முடிஞ்ச அளவுக்கு போகும்போது அந்த மென்டர் கூட ஏதோ கடமைக்கு அனுப்புகிறோம், ஏதோ ஒரு 2-3 நேரம் வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு வர்றாங்கிற இல்லாமல் அந்த மென்டர்ஸ்கிட்ட போய் இவனுக்கு எந்த ஒரு ஆஸ்பெக்டில் வந்து இவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி இவனுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்கள ரொம்ப கீழே அப்சர்வ் பண்ண வச்சு அங்கிருந்து இந்த 2 மாதம் நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த 2 மாதத்தில் நம்மளோட குழந்தையோட டோட்டல் A to Z அவனோட அத்தனை ஒரு கேரக்டர் ஷீட்டையும் நம்மளால பில்ட் பண்ண முடியுது அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். நம்ம போகலாம். அதை வச்சு நம்ம ஒரு ஃபியூச்சரில் வந்து நம்மளுக்கு வேண்டியது நம்ம ஒரு ஒரு கேரியர் பில்டிங்கை கொடுக்கலாம். அவனுடைய ஒரு ஒரு பேஷன் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், பர்சனாலிட்டி டெவலப் பண்ணலாம். ஸோ எவ்ரிதிங் வி கேன் டூ இட் வித் இந்த சம்மர் கேம்ப். ஓகே.